மாதவிடாய் காலகட்டங்களில் பெண்களுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய ஹார்மோனின் பெயர் என்ன? இதற்கான பதில் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் வந்து அதிக அளவில் இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து பெண்களுக்கு சுரக்குது. இந்த ஹார்மோன் வந்து பெண்களின் இனப்பெருக்கம் மற்றும் ஆரோக்கியமான மனநிலையை வந்து சமநிலைப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதய நலனை பாதுகாப்பதிலும் இந்த ஹார்மோன் பெரும் பங்கு வகிக்கிறது. இதய தசை செயலிழப்பு, அதாவது கார்டியோ மயோபதின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 20லிருந்து 35 வயதுக்குட்பட்ட இந்த இளம் பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஹார்மோன் பற்றாக்குறையால் வந்து இதய நாளங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் தடைபட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யணும். இதே இந்த மயோபதின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை வந்து மினோகா மற்றும் இனோகா அப்படின்னு சொல்லி இரு வகையான மாரடைப்பு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் வருது. இப்போ ரீசெண்டான காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து இந்த மாரடைப்பு அதிகரித்து வருது. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறைபாட்டினால வந்து இந்த மாரடைப்பு அதிகரித்து வருவதா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க.